ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக திகழக்கூடியது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் தான். அந்த எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் விளக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான பரிகாரங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லிய பரிகாரங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் ஒவ்வொரு மாத கடைசி நாளிலும் செய்ய வேண்டிய திருஷ்டியை விளக்கக்கூடிய ஒரு பரிகாரம். அந்த வகையில் தை மாதத்தின் கடைசி நாள் அன்று எலும்பிச்சம்பழத்தை வைத்து எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தை கடைசி நாள் செய்ய வேண்டிய பரிகாரம். நாம் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் சிறிய ஆளாக இருந்தாலும் நம்மையும் பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் என்பவர்கள் கண்டிப்பான முறையில் இருப்பார்கள். மேலும் நம்முடைய முன்னேற்றத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களும் கண்டிப்பான முறையில் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து விலகி நம்முடைய வாழ்க்கையை நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான எலுமிச்சை பரிகாரத்தை இப்பொழுது பார்ப்போம். இந்த பரிகாரத்தை தை மாதத்தின் கடைசி நாளான பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு படுக்க செல்வதற்கு முன் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு எலுமிச்சம்பழம் வேண்டும். இந்த எலுமிச்சம்பழத்தை வலது கையில் வைத்துக்கொண்டு நம்முடைய தலையை வலது புறமாக 8 முறையும் இடது புறமாக 8 முறையும் சுற்ற வேண்டும். பிறகு ஒரு குண்டூசியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஊசியை வைத்து ஓம் ரீம் நசி நசி என்று கூறி ஒரு முறை குத்த வேண்டும். இப்படி நம்முடைய வயதிற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை கூறி குண்டூசியால் குத்த வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு 30 வயது என்றால் 30 முறை இந்த மந்திரத்தை கூறி 30 முறை எலுமிச்சம்பழத்தில் குண்டூசியை வைத்து குத்த வேண்டும். பிறகு குத்திய இடத்தின் மேல் குங்குமத்தை தடவி வீட்டிற்கு வெளியே சென்று போட்டுவிட வேண்டும். மறுபடியும் திரும்ப வீட்டிற்குள் வந்து ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து அதில் 2 கைப்பிடி அளவு கல் உப்பை போட்டு கலந்து குளித்துவிட வேண்டும். பிறகு வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் குருவாக எந்த சித்தரை நினைக்கிறீர்களோ அந்த சித்தரை நினைத்து கொண்டு கையில் விபூதியை வைத்துக்கொண்டு அதே மந்திரத்தை கூறி என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நசுங்கி போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு நெற்றி நிறைய விபூதியை பூசிவிட வேண்டும். பிறகு படுத்து உறங்க வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த சித்தரையும் குருவாக நினைக்கவில்லை என்னும் பட்சத்தில் அகத்திய பெருமானை மனதார நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த முறையில் தை மாதத்தின் கடைசி நாளன்று எலும்பிச்சம்பழத்தை வைத்து நாம் பரிகாரம் செய்வதன் மூலம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.